தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 33வது வாக்கியம், உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. அப்போ எதை நான் உடைமையாக நான் காண்கின்றேன்? என்னுடைய பணத்தையா அல்லது என் செல்வாக்கையா, என்னுடைய நேரத்தையா, அதை எதை நான் உடைமையாக காண்கின்றேன்? என்னுடைய உறவுகளையா, என் குடும்பத்தையா, எதை நான் காண்கின்றேன்? அதாவது இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இறைவனுக்கு கொடுக்காமல் அந்த இடத்தில் என் பணத்தையோ என் குடும்பத்தையோ மற்ற எது நான் வைத்தாலும் சரி, என் சுயநலத்தை மட்டும் நான் பார்க்கிறேன்றா அதுதான் என்னோடய உடைமைகள். அது நான் கொடுக்குற இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு இவர்களை அன்பு செய்ய வேண்டும். இதை நான் பார்க்கின்றோம். ரெண்டாவது, உடைமைகள் சொல்லும்போது வெறுப்பு, வைராக்கியங்கள், பாவத்தை நான் வைத்திருக்கின்றேன். தெய்வம் தந்ததெல்லாம் இந்த பாவங்கள் நானாக சொந்தமாக்கி கொண்டது. அந்த உடைமைகளை நான் விட்டுவிட வேண்டும். எப்போ அது நான் விட்டு விடுகிறேனோ, என் சுயநலத்தை, என் திண்மையை, என் பாவத்தை நான் விட்டு விடுகிறேனோ, அப்பொழுது நான் இயேசுக்கு சீடராக இருக்க முடியும். இதை நான் பார்க்கின்றோம். மூன்றாவது, உடைமை என்று சொல்கிற சமயத்தில் என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய சொந்த விருப்பங்கள். அப்போ எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், என்னுடைய விருப்பங்கள், அந்த விருப்பங்கள் அத்தனை நான் விட்டுவிட்டு தெய்வத்துடைய விருப்பத்துக்கு நான் போகிற சமயத்தில் இதான் நிச்சயமாக அந்த அனுபவம் கிடைக்கும். அவர் சொல்கிற வார்த்தை, உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டு விடாத எவரும் என் சிலர் இருக்க முடியாது. நான் முழுமையாக விட்டு கொடுக்க வேண்டும். தெய்வத்துக்கு மட்டுமே முழுமையாக நான் கொடுக்குற சமயத்தில் அங்கு எல்லாம் செய்ய முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னை நான் விட்டு தருகின்றேன். உனக்கு என்னுடைய வாழ்க்கையில் 1ஆம் ஸ்தானம் தருகின்றேன். என் வாழ்க்கையில் நீ உன் வழியாக அனைத்து நான் செய்ய வேண்டும். உன் வழியாக என் பிள்ளைகள் அன்பு செய்ய வேண்டும், பெற்றோர்களின் குடும்ப அங்கத்தினையும் அன்பு செய்ய வேண்டும். நீ உன் வழியாக இதை இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, அதற்கான சக்தியும் ஞானத்தையும் கிருபையும் தந்திலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.